ஓடிடியில் வந்து இப்போ ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. அது இமீடியட்டாக கொடுத்துட்டு, ஏன்னா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லேயே. படம் எடுக்கும் போதே முடிவு பண்ணிடுவாங்க, இந்த படத்தை ஓடிடியில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், தியேட்டரில் பெருசாக ஒன்றும் வராதுன்ற மைண்ட் செட்டில் தான் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன். அந்த மாதிரியே பட்ஜெட்டட் ஃபிலிம்மு ஓடிடியில் கொடுக்க போனால் என்ன வருமோ ப்ராஃபிட்டு அது போதும் அப்படின்ற செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. ஒரு செலக்டட் மூவிஸ்க்கு நான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஓடிடியில் நீங்கள் எத்தனை படம் பார்த்தீங்கனாலும் சரி, எப்படி எவ்வளோ நல்ல செட்டப் வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு மிஸ் ஆகும். டெல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆச்சு. படையப்பா இப்போ அடுத்து எனக்கு தெரிஞ்சு படையப்பா ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வாரணமாயிரம் ரீலீஸ் ஆகுது. விடிவி பார்க்குறீங்கல்ல, வீக் ஆன் வீக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பீப்புள் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வர படங்கள் அதை டெலிவர் பண்ணுறதில்லை. ஓடிடி தியேட்டர்ஸ், ஓகே, தியேட்டர்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வரும், தியேட்டரில் அதிகமாக கொண்டாடி இருக்கும் படங்களை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்ல நல்ல படங்களை கூட தியேட்டரில் கொண்டாட முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துடுச்சு. போகிற போக்க பார்த்தா இப்போ தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிடிக்கு தான் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் வருது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்டில் தேட்டர் இன்னமும் மக்கள் இன்னும் விரும்பிட்டு தான் இருக்காங்க. மை ஒப்பீனியன் இஸ் கம்பேரிட்டிவ்லி டு ஓடிடி, ஸ்டில் we can able to enjoy in theatre only. பிகாஸ் இப்போ ஃபேமிலியோடு போகும்போது நம்ம வேறு டைவர்ட் ஆக மாட்டோம். வீட்டிலனா தேர் மே பி a சான்ஸ் ஃபார் டைவர்ட். ஏன்னா நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், ஃபோன் கால் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். தேட்டர்னா ஒரு மாதிரி அது என்ஜாய்மெண்ட்டே வேறு. ஸோ த பீப்புள் ஃப்ரம் த ரெசிடென்ட் இல்லை, வீட்டிலேருந்து போகும்போது எவ்ரி ஒன் வில் வாட்ச் அண்ட் என்ஜாய் த மூவி கம்ப்ளீட்லி. அப்புறம் வெளியே வரும்போது தே வில் கோ ஃபார் சம் டின்னர், ஹோட்டலுக்கு போகிறாங்க, சாப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டீம் இருக்காங்க. இன்னொரு குரூப் இப்போ கல்ச்சர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா மாறி இருக்குது. அதுக்குன்னு சில குரூப் இருக்காங்க, தட் மீன்ஸ் த மெம்பர் ஆஃப் பீப்புள். அவங்க இன்னமும் வீட்டை விட்டு வெளியே போகாமல், ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓடிடியிலே என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக போகிறவங்க தே ஆர் ஸ்டில் என்ஜாயிங் இன் அ தேட்டர் ஓன்லி. அப்புறம் ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு என்ஜாய் இன் த தேட்டர். பர்டிகுலர்லி பெரிய ஹீரோ படம்லாம் பார்த்தீங்கன்னா தே கம்ப்ளீட்லி வாண்ட் டு வாட்ச் த மூவி இன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டே. ஸோ அதுக்கும் தேட்டர் தான். இப்போ அதெல்லாம் தேட்டரில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஓடிடி வந்தாலுமே கூட அவங்க அந்த த்ரில்டு மூமெண்ட்டை தே ஆர் என்ஜாயிங் இந்த என்ஜாய் பண்ணலாம். எஸ், ஆனால் இப்போ நிறைய நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ எனக்கும் தேட்டரில் போய் பார்க்கறதா பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு என்ன ஒப்பீனியன்னா, நான் 200 கொடுத்து டிக்கெட் எடுக்கிறேன், அந்த 200 நான் ரீசார்ஜ் பண்ணேன்னா 1 மந்த்துக்கு தேவையான மூவிஸை நான் பார்த்துப்பேன், புது புது படங்களை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை தேட்டரில் அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் ஓடிடி விடுறதுனால தான் இந்த இஷ்யூ வருதா, இல்லை நார்மலாகவே மக்களோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கா? இல்லை, மக்கள் மைண்ட் செட்டும் மாறி இருக்குது. அது மாதிரி இருக்குது. பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஓடிடியில் இப்போ ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. அது இமீடியட்டாக கொடுத்துட்டு, ஏன்னா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லேயே. படம் எடுக்கும் போதே முடிவு பண்ணிடுவாங்க, இந்த படத்தை ஓடிடியில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், தியேட்டரில் பெருசாக ஒன்றும் வராதுன்ற மைண்ட் செட்டில் தான் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளீட்லி டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்மை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன். அந்த மாதிரியே பட்ஜெட்டட் ஃபிலிம்மு ஓடிடியில் கொடுக்க போனால் என்ன வருமோ ப்ராஃபிட்டு அது போதும் அப்படின்ற செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. ஏன்னா இப்போது சின்ன சின்ன படங்களை தாண்டி இப்போ ஜெய்பீம் எடுத்துங்க, சூரிய ரிப்போர்ட் எடுத்துங்க, இதெல்லாம் தேட்டரில் நல்லா கொண்டாட வேண்டிய படங்கள். ஆனால் எதுவுமே கொண்டாடப்பட முடியாமல் போயிட்டு சும்மா ஒரு ஃபேனுக்காக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். நிறைய அந்த சூர்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த மாதிரி டைமில். கரெக்ட். ஸோ அதுதான் அது எதனால் அது ஒருவேளை சப்போஸ் இவங்க தேட்டருக்கு ஒருவேளை ஓடிடி கொடுக்காம தேட்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி நடக்குமா? எஸ், கொண்டு வரலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் நாட் ஒன்லி இங்கே மட்டும் இல்லை இல்லையா. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேர்ல்டு வைடாக இருக்குது. ஸோ அது எல்லா ரீஜியன்ஸுமே அது ஓடிடியில் கவர் பண்ணி தான் ஆகணும் அவங்க. ஸோ அதனால் அதை எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க, அது கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ பப்ளிக்கோட சாய்ஸ் தான், வெதர் தே வாண்ட் டு, ஆஸ் ஐ செட் ஏர்லியர், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபேமிலியோட ஒரு மூவி போயிட்டு ஒரு டின்னர் போயிட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா தே கேன் சூஸ். அதே மாதிரி படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு தேட்டருக்கு போக மாட்டாங்க. இந்த படம் தானே கொஞ்சம் ஃப்ளாப் மாதிரி தெரியுது, நம்ம ஓடிடிலே பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஒரு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் பார்க்குறதா? எஸ், என்னை பொறுத்த மட்டும் தேட்டரில் பார்க்குறது. நான் ஒரு செலக்டட் மூவிஸ்க்கு நான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஓடிடியில் நீங்கள் எத்தனை படம் பார்த்தீங்கனாலும் சரி, எப்படி எவ்வளோ நல்ல செட்டப் வச்சுருந்தீங்கனாலும் சரி,
உங்களுக்கு அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. பீப்புள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அந்த இதை தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் கில்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீ ஆமா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆச்சு. படையப்பா இப்போ இப்போ அடுத்து எனக்கு தெரிஞ்சு படையப்பா ரீ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்ப நினைக்கிறேன். வாரணம் ஆயிரம் கூட வாரணமாயிரம் சூப்பரா ரிலீஸ் ஆகுது. பண்ணிருந்தாங்க. விடிவி பார்க்குறீங்கல்ல, வீக் ஆன் வீக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பீப்புள் வந்து தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வர படங்கள் அதை டெலிவர் பண்ணுறதில்ல. இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரூட்டடாக ரஸ்டிக்காக ராவாக போகுது, இல்லை அது வந்து கம்ப்ளீட்டாக டோன் ஷிஃப்ட் ஆகி ரொம்ப எட்ஜியாக போகுது. அதனால் அவங்க வந்து தேட்டருக்கு ஃபேமிலியோட ஒன்று வர முடியறதில்ல. அந்த ஹோல்சமாக உங்களுக்கு இருந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வர்றதில்ல. உங்களுக்கு இப்போ கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ டைரக்டர் ஹரி இருக்கார்ல, ஆமா அவர் படங்கள்லாம் வந்து நீங்கள் எல்லா படமுமே நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா திரையரங்குல பார்க்கலாம். தேட்டரில் தான் பார்க்கணும். இந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தேட்டரில் தான் இருக்கும். இவர் சுந்தர்சி சார் படங்களில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வர்ற படங்கள் நீங்கள் எல்லாமே இப்போ எது பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பார்ஷியலாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். இப்போ நீங்கள் அதர் லாங்குவேஜ் படமே பாருங்கள், எல்லா படமும் எப்படி ஓடுது, இங்கிலீஷ் ஜவான் படம் எப்படி மலையாளம் ஓடுது, கண்டிப்பா. ஜவான் எப்படி ஓடுது, பதான் எப்படி ஓடுது, மலையாள படம் எப்படி ஓடுது, மஞ்சுமேல் பாய்ஸ் எப்படி ஓடுது. இப்போ பாருங்கள் ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு ஒரு Officer on படம் Duty ஃபுல் வந்திருக்கு. ஃபுல் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் இது ஓடிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் ஏன் அந்த மாதிரி ஓடிடிக்கு விட்டுறாங்க? தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா நல்லா தான் போகும். இப்போ ஜெய்பீமும் அப்படிதான் ஆச்சு. சூரிய ரிப்போர்ட் கமர்ஷியல் படங்கள் யாரும் எடுக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு கமர்ஷியல் படமே உங்களுக்கு வந்து கம்மியாயிடுச்சு. பெரிய ஹீரோ மட்டும்தான் கமர்ஷியல் படத்தில் இதாகி இறங்குறாங்க. எல்லாருமே ஒரு அவார்ட் பேஸ்டாக உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு ஓடிடி பிஸ்னஸ் வளர்ந்ததோட முக்கியமான ரீசன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா படமுமே உங்களுக்கு வந்து ஏ மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. பிசியை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ பிசி வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், தேட்டர் எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் போவாங்க. நான் மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜ் படமும் கேட்ச் பண்ணிடுவேன், எக்ஸப்ட் கன்னடா மூவிஸ் மோஸ்ட்லி நான் பார்த்ததில்லை. நான் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தியில் சில மூவிஸ் கூட போயிருக்கேன். இங்கிலீஷில் செலக்டட் மூவிஸ் போவேன். தமிழில் பிக் மூவிஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பிக் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வேட்டையன், கோட், விடாமுயற்சி வரிசையாக பார்த்தீங்கன்னா வரிசையாக எதுலேயுமே உங்களுக்கு தேட்டர் மூமெண்ட்ஸ் பெருசாகவே இல்லை. இருந்திருக்காது. கோட் எனக்கு ஒர்க் ஆகலை, விடாமுயற்சியிலையும் இல்லை, வேட்டையன்லையும் இல்லை உங்களுக்கு. ஸோ இப்போ கூலி வந்ததுன்னா கூலி பழையபடி உங்களுக்கு ஜெயிலர் எப்படி ஓடிச்சோ கூலி பழையபடி அதே மாதிரி ஒரு சென்சேஷன் ஆகும். அதை தவிர்த்து அந்த தேட்டர் மூமெண்ட்ஸ் மிஸ் ஆகிறது தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசன். ஓகே, உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக விரும்புறது தேட்டருக்கு போய் பார்க்கறதுக்காக விரும்புறீங்களா, இல்லை ஓடிடி தான் பார்க்கறதுக்கு விரும்புறீங்க? அது படத்தோட கண்டென்ட் பொறுத்து. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, குடும்பஸ்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ப்ரொமோஷன்ஸ் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஐ ஹேட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் டு கோ டு தியேட்டர் பிகாஸ் அந்த படத்தோடைய ஃபீல், அந்த படத்தோட இது எனக்கு வந்து தேட்டருக்கு போகிறதுல ஐ டென்ட் ஃபீல் லைக் இட் வாஸ் தேட்டருக்கு போய் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ கேன் ஹாவ் அ வெரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து வெரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இதில் ஓடிடியில் எனக்கு வந்து கிடச்சிரும். ஆனால் நான் லாஸ்ட் வீக் வந்து அந்த ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருந்தது, சீதாமா வாக்கிட்லு சீமன். அதுவும் ஆக்சுவலாக ஃபீல் குட் படம் தான். அதுவும் ஆக்சுவலாக அது ஒரு டைப்பான படம். நான் ஆக்சுவலாக அதுக்கு போனேன், ப்ரிஃபரிங் திஸ் ஓவர் தட். ஸோ எனக்கு அந்த ப்ராப்பரான தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ், அந்த ஒரு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்லாம் மிஸ் ஆகிறது மாதிரி இருந்தது.